ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இமோஷனல் பேர்ன் அவுட் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ பேர்ன் அவுட் அப்படிங்கிறதுனா நம்ம ஃபிசிக்கலாவோ இல்லை இமோஷ்னலாவோ நம்ம ஐயோ போருண்டா சாமி அப்படிங்கிறது நம்ம சொல்கிற மாதிரி தான். நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, எங்கேயாவது ஓடி போயிடலாம் அப்படிங்கிறது அதுதான். ஸோ இமோஷ்னல் பேர்ன் அவுட் அப்படிங்கிறதுனா நீங்கள் நிறைய வேலை பேக் டு பேக் செஞ்சுட்டே இருக்கீங்க, ரெஸ்ட்டே இல்லாமல் நீங்கள் செய்கிறீங்க. அப்போ உங்களுக்கு டயர்டாக ஃபீல் ஆகுறது. அது ஃபிசிக்கல் டயர்ட்னஸ் மட்டும் கிடையாது, இமோஷனல் டயர்ட்னஸ் கூட, சைக்கலாஜிக்கல் டயர்ட்னஸ் கூட. ஸோ இதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 கண்டிப்பாக ஒரு அட்லீஸ்ட் 6 to 8 hours நல்ல ராத்திரி தூங்குறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நல்லா தூங்கினீங்கன்னா ஒரு களைப்பு எல்லாமே போய் ஒரு நெக்ஸ்ட் டே ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. ரெண்டாவது, உங்களோட ஹெல்த்துக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஒரு எக்ஸசைஸோ ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் அதில் செய்யுங்க. ஒரு நாளுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே 24 hours இருக்குது. அதில் ஒரு 6 to 8 hours நம்ம தூங்கிட்டோம்னா ஒரு 10 to 16 hours தான் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒர்க்கிங் டைமில் எப்படியாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 hour இல்லை ஒரு half an hour ஒரு பிரேக் எடுத்துக்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அது ஒரே 1 hour இருக்கணும்னு இல்லை, பிட்ஸ் ஆஃப் 10 minutes அப்படிங்கிறது கூட த்ரூ த டே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதை எடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி ரீசார்ஜ் ஆன மாதிரி ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். அடுத்தது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு பேர்ன் அவுட்டாக இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ ஒரு நாளில் உங்களோட பேஷனாக இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது இருக்கலாம். மேபி சில பேருக்கு குக்கிங் பிடிக்கும், சில பேருக்கு ஃபோனில் பேசுகிறதுக்கு பிடிக்கும், சில பேருக்கு சும்மா டிவி பார்க்கணுன்னு இருக்கும், சில பேருக்கு அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஆக்டிவிட்டீஸ் இருந்தாலும் நீங்கள் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு நிஜமாவே இல்லை, எனக்கு பிரேக் வேணும் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 2-3 days நீங்கள் ஏதாவது ஒரு ஹாலிடே அந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா மறுபடியும் ரீவைட்டலைஸ் ஆகி ரீசார்ஜ் ஆகி உங்களால் வேலை செய்ய முடியும். ஸோ கண்டிப்பாக இமோஷனல் பேர்ன் அவுட் எல்லாருக்கும் நடக்கக்கூடியது தான். நம்ம இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி பிரேக்ஸாக நம்ம எடுத்துகிட்டு நம்மளோட வாழ்க்கையை கொண்டு போனோம்னா நம்மளுக்கு அந்த மாதிரி இமோஷனல் பேர்ன் அவுட்டாக இல்லாமல் நம்ம ஜாலியாக நம்மளோட லைஃப்பை கொண்டு போகலாம். நீங்களும் ட்ரை